வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல சாப்டர் 4ல டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்ட பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்ல பென்ட் டெஸ்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த உங்களுக்கு இந்த வேர்ட்லயே வந்து பென்ட்ன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பென்ட் டெஸ்ட்ல அந்த ஸ்பெசிமென வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணி தான் வந்து அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த பெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம ரொட்டீனாக வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த பெண்ட் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா ஸ்பெசிமெனை வந்து ட்ரான்ஸ்ஃபராக வந்து நம்ம வந்து அந்த வெல்ட் மெட்டலில் நம்ம வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிக்சரில் வந்து வைப்போம். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 3 பாயிண்டில் வந்து லோவில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து லோவில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து எந்த வேலையும் நம்ம வந்து மெஷர் பண்ண மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபிஷர்னால் வந்து உங்களுக்கு வெடிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதை தான் வந்து இந்த பெண்ட் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணுவோம். ஸோ அந்த பெண்ட் டெஸ்ட் மூலயமா மெட்டீரியலோட டக்டல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பெண்ட் டெஸ்ட் வந்து மொத்தம் வந்து 4 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படி எப்படி நம்ம வந்து பெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அதை பிளேஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் சரிங்களா? ஸோ இந்த ஃபேஸ் பெண்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அவுட்டர் சைடில் எந்த சைடில் வந்து பெண்ட் ஆக போதோ, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யூ மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ இந்த இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இண்டென்டர் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஃபேஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ் பெண்ட். இதுவே இண்டென்டர் வந்து ரூட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட் பெண்டு. ஸோ எந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து டென்ஷனில் இருக்கோ, இப்போ வந்து ஃபேஸ் சைடில் வந்து டென்ஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மேலேருந்து அழுத்தும் போது கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூ மாதிரி வரும். கீழே தான் உங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல டென்ஷன் இருக்கோ ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃபேஸ் பெண்டா, ரூட் பெண்டா, சைட் பெண்டா, சரிங்களா, லாங்கிடியூடல் பெண்டான்னு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபேஸில் டென்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் பெண்டு. இப்போ ரூட்டில் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இருந்துச்சுன்னா ரூட் பெண்டு, சைடில் இருந்துச்சுன்னா சைட் பெண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த லாங்கிடியூடல் பெண்டு வந்து நம்ம வந்து இந்த பேரலெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா? எப்படின்னா வந்து இந்த வெல் மெட்டல் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிடுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம லாங்கிடியூடல் பெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரூட்லேயும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸில் வச்சும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக வந்து ஃபேஸ் பெண்ட் வந்து நம்ம 12 mm அப் டு 12 mm திக்னஸ், ஃபேஸும் ரூட் வந்து 12 mm திக்னஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பெண்ட், ரூட் பெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சைட் பெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரூட் பெண்டு. ஸோ ரூட்டு தான் வந்து டென்ஷனில் இருக்குது. ஸோ ஃபார்மர் வந்து எங்கே இருக்குது? மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து ஃபேஸ் பெண்டு. ஸோ ஃபேஸ் வந்து எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. ஃபார்மருக்கு கீழே இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ ஃபேஸ் வந்து டென்ஷனில் இருக்குது. அதே மாதிரி சைடு பெண்டில் எந்த சைடில் வேணால் நீங்கள் பண்ணலாம். அந்த வெல்லோட சைடில் வந்து பண்ணுவோம். சரிங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து நார்மலாக இந்த ஃபார்மரோட டயாமீட்டர் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4T அந்த ஸ்பெசிமெனோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 4 டைம்ஸ் அதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்மரோட டயாமீட்டரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு டக்டிலிட்டி கம்மியாக இருக்க மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ரேடியஸ் அந்த ஃபார்மோட ரேடியஸை வந்து நம்ம வந்து 10T கிரேட்டர் தேன் 10T வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்பெசிமெனை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து
120 to 180 டிகிரி அந்த ஆங்கிள் வரைக்கும் அது வந்து பெண்ட் ஆகும். சரியா? பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அத வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? அ இப்போ நீங்க வந்து பெண்ட் டெஸ்ட்ல வந்து அ அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அ இப்போ வந்து பெண்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம். அது பேக் சைட்ல நீங்க வந்து பார்க்கணும். ஸோ, அதுல வந்து உங்களுக்கு வந்து கிராக் இருக்கு அப்டின்னா ரிஜெக்டட். கிராக் இருக்கக்கூடாது. அதே மாரி ஏதாச்சும் ஒரு ஃபிஷர்னா ஒரு பிளவு. நம்ம வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம குதிகால்ல வரும்ல வெடிப்பு. அது மாரி நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த வெல் மெட்டல்ல வரக்கூடாது. சரிங்களா? அதே மாரி கேவிட்டீஸ். ஏதாச்சும் ஒரு ஹோல் அது மாரி அவுட் சைட்ல வரக்கூடாது. அந்த பெண்ட் பண்றோம்ல அந்த அவுட் சைட்ல வரக்கூடாது. அதே மாரி வேற சின்ன சின்ன இண்டிகேஷன் வரலாம். ஆனா லென்த்ல நீங்க மெஷர் பண்ணும்போது 3 எம்எம்க்கு உள்ள இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 எம்எம்க்கு மேல இருந்தா அது வந்து ரிஜெக்டட். சரிங்களா? ஆ இதுதான் வந்து இந்த இந்த ஸ்விட்ச் புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிராக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாரி ஃபிஷர் எனி ஷைன் ஆஃப் ஃபிஷர் வந்து இருக்கக்கூடாது. அதே மாரி கேவிட்டீஸ் அதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்சர் டெஸ்ட். சரிங்களா? இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து எதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபில்லட் வில் அடிச்சிருக்கோம்ல, அதோட குவாலிட்டி அதோட அந்த வெல்லோட இன்டெகிரிட்டிய செக் பண்றதுக்கு தான் வந்து நம்ம அந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அ இதுதான் வந்து டீ ஜான்ல வந்து ஃபில்லட் வில் அடிச்சிருக்காங்க. ஸோ இதத்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்து மிஷின்ல அந்த மாரி வச்சுட்டு, நம்ம வந்து ஹேமர் மூலியமா இல்லைன்னா, இந்த மிஷின்ல வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரஷிங் மூலியமா மிஷின் வந்து பிரஷ் ஆகும். சரிங்களா? பிரஷ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அ உங்களுக்கு வந்து வெல்வ்ல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்கு. லைக் சாலிட் இன்க்ளூஷனோ, லேக் ஆஃப் பெனிட்ரேஷனோ, இப்ப வந்து ரூட்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியூஷனோ ஆகாம இருந்தாலும், இப்ப நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணும்போது இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் அ இந்த ஸ்பெசிமென்ல வந்து இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த ஃப்ராக்சர் அ இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து இந்த டெஸ்ட் தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து பண்றது கிடையாது. சரிங்களா? இந்த டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த வெல்ல வந்து வி நாச்சோ இல்ல வந்து யூ நாச்சோ பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னன்னா, இப்போ வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்கல்ல, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன கிரைட்டீரியா குடுத்துருக்காங்களோ, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்ளிகேஷன் நம்ம இப்போ நம்மளோட அப்ளிகேஷன்ல நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றோமோ, அந்த ஸ்டாண்டர்ட்ல அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து என்ன குடுத்துருக்காங்களோ, அத பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அ லேக் ஆஃப் பெயின்டேஷன், இப்போ லேக் ஆஃப் ஃபியூஷனு, அதே மாரி சாலிட் இன்க்ளூஷன், பொராசிட்டி வந்து அந்த ஃப்ராக்சர்ல வந்து விசிபிளா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி என்ன குடுத்துருக்காங்க? அக்செப்ட் பண்ணலாமா? இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமான்னு அந்த ஸ்டாண்டர்ட்ல போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல அக்செப்டட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணுங்க. ரிஜெக்ட் குடுத்துருக்காங்கன்னா, டைரக்ட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்னென்ன ஃப்ராக்சர்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்களோ, அது எல்லாத்தையும் அந்த லொகேஷன் எல்லாமே வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிறணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பட் வெல்ட் ஃப்ராக்சர் டெஸ்ட். இத வந்து நிக் பிரேக் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இதுவும் நீங்க பார்க்கும்போது ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட் மாரியே தான் வந்து இந்த டெஸ்ட்டும். பட் இது வந்து நம்ம வந்து பட் வெல்ட்ல இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ ஃபில்லட் ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து அ நம்ம வந்து ஃபில்லட் வெல்ல வந்து பண்றோம். சரிங்களா? அ இந்த டெஸ்ட்டும் வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு தான் வந்து இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல. ஸோ எதுக்கு ஆல்டர்னேட்டிவானா ரேடியோகிராஃபிக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ வெல்டிங் ப்ரொசீஜருக்கு இத நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ ஸ்பெசிமென் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் வெல்ட் நம்ம பட் வெல்ட் எடுத்துட்டு அதில வந்து நாட்ச் வந்து நம்ம வந்து போடணும்.
சரிங்களா? 2 சைடும் உங்களுக்கு வந்து நாட்ச் வந்து சென்டர் லைன்ல வந்து நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஃபிக்சர்ல வச்சுட்டு, உங்களுக்கு வந்து லோட வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். இல்ல வந்து ஹேமர் மூலியமாவும் நீங்க வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து இந்த பிரஷ் மூலியமா பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரேக் ஆகும். சரிங்களா? ஸோ பிரேக் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாரி இம்பர்ஃபெக்ஷன் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 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 பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட் பெண்டிங். ஸோ இந்த இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து நம்ம வந்து பெண்ட் பண்றோம். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்லயுமே லோட் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த லோடு வந்து நம்ம வந்து குடுக்குறோம். சரிங்களா? அ நம்ம ஹேமர் மூலியமாவும் நம்ம வந்து இந்த இந்த டெஸ்ட் பண்ணலாம். இல்ல பிரஷ் மூலியமாவும் இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே, நம்ம வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும். ஸோ விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ல எந்த மாரி இம்பர்ஃபெக்ஷன்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க? லேக் ஆஃப் விஷன் பார்க்குறீங்களா? போரோசிட்டி பார்க்குறீங்களா? அதெல்லாம் விசிபிளா இருக்கா? அந்த ஃப்ராக்சர் சர்ஃபேஸ்லன்னு பாருங்க. ஸோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு? சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் என்ன? அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க வந்து பார்க்கணும். பார்த்துட்டு, அது அந்த நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த இம்பர்ஃபெக்ஷனா அது அக்செப்டடான்னு பார்த்துட்டு, அது அக்செப்டட்னா அக்செப்டட் இல்ல ரிஜெக்ட்னா ரிஜெக்டட். சரிங்களா? ஓகேங்களா? என்னென்னலாம் வந்து நீங்க வந்து பார்க்குறீங்களோ, அது எல்லாமே டெஸ்ட் ரிப்போர்ட்ல நீங்க வந்து லொகேஷன் முதற்கொண்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த நிக் பிரேக் டெஸ்ட் பத்தி உள்ள டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்குது. சரிங்களா? அ அதுக்கப்புறம் இந்த மேக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மேக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த ஃபில்லட் வெல்லோ, இல்ல பட் வெல்லோ நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு, எட்சிங் பண்ணணும். எட்சிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆப்டிகல் கம்பரேட்டரோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த லோ மேக்னிஃபையிங் மைக்ரோஸ்கோப்போ, அது நீங்க யூஸ் பண்ணி, நீங்க வந்து அந்த விஷுவலா நீங்க வந்து செக் பண்ணலாம். என்னென்ன டிஃபெக்ட் வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு. சரி, இதுல வந்து மேக்னிஃபையிங் அ அந்த எவ்வளோ தூரம் வந்து மேக்னிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X5 X5லேருந்து X10 வரைக்கும் நீங்க மேக்னிஃபை பண்ணி, நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ, உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃபெக்ட்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ, அது அக்செப்டடா, நாட் அக்செப்டடா அப்படின்னு அந்த எந்த ஸ்டாண்டர்ட நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, அதில போய் செக் பண்ணி பார்த்துட்டு, அது அக்செப்டடா, நாட் அக்செப்டடான்னு நீங்களே வந்து முடிவு எடுக்கலாம். ஓகேங்களா? நார்மலா இந்த மேக்ரோஸ்கோபி இன்ஸ்பெக்ஷன் வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு அ அதுக்கு தான் வந்து இந்த மேக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷன் வந்து பண்றாங்க. சில டயத்துல வந்து வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கும் பண்றாங்க. சரிங்களா? இந்த வெல்லோட குவாலிட்டிய வந்து மதிப்பீடுகள் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சீ யூ.